நிமிஷத்தில் வீட்டில் இருந்தே எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் எப்படி நம்ம ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாமா? ரெடியா? இந்த ஒர்க் அவுட்டை நம்ம இந்த வீடியோவில் 5 minutes சேர்ந்தே பண்ண போகிறோம். இதோட ஹைலைட் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எங்கேருந்து வேணால் ஒர்க் அவுட் பண்ணலாங்க. ஈவன் டிவி பார்த்துட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு கூட ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த ஒர்க் அவுட்டை பிகினர்ஸ்லேருந்து எக்ஸ்பர்ட் வரைக்கும் யார் வேணால் பண்ணலாம். எக்ஸ்பர்ட்ஸ் நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா டம்பிள்ஸ் எதுவுமே இல்லையே ஆனால் ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு தானே. இதை ஒரு சேலஞ்சாக 5 minutes கண்டினியூஸாக கையை கீழேயே போடாமல் பண்ண போகிறோம். எண்டில் நீங்களும் சேர்ந்து பண்ணும்போது எவ்வளோ எஃபெக்டிவாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஆனால் பிகினர்ஸ் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நீங்களும் என் கூடயே சேர்ந்து பண்ணுங்கள். பட் அட் எனி பாயிண்ட் உங்களுக்கு ஒரு சின்ன ரெஸ்ட் வேணும் அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன 5 seconds பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி என் கூடயே நீங்கள் ரெஸ்யூம் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் 5 minutes சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களுமே மறக்காமல் என் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஒர்க் அவுட்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை பண்ணால் போதும். ஏன்னா நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி கிராஜுவலாக இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் எப்போவுமே பெஸ்ட். ஸோ உங்களால் 30 secondsக்கு முடியலை, ஒரு 10 seconds தான் பண்ண முடியுது அப்படின்னா நாட் அன் இஷ்யூ. நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் கையை கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் வீடியோவை ரெஸ்யூம் பண்ணிவிட்டு என் கூடயே சேர்ந்து பண்ணலாம். மற்றவங்க இதை நல்லா எவ்ரிடே ஒர்க் அவுட் பண்ணுறவங்க இதை என் கூடயே ஒரு 5 minutes கண்டினியூஸாக கையை ட்ராப் பண்ணாமல் ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணலாம். பட் நீங்கள் எப்படி பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆன ரிசல்ட்ஸ் தாராளமாக கிடைக்கும். கண்டினியூஸாக பண்ணால் இன்னும் பெட்டராக கிடைக்கும். பட் பிகினர்ஸ் நீங்கள் முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஒர்க் அவுட்க்கு அப்புறமும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி அதை நீங்கள் ரெஸ்யூம் பண்ணி பண்ணுங்கள். ஒரு ஒர்க் அவுட்டுமே நம்ம 30 seconds பண்ண போகிறோம் வித்தவுட் ட்ராப்பிங் ஹேண்ட். Yes, keep going. 15 seconds more. இப்போவே நல்லா எஃபெக்ட் தெரிஞ்சிருக்குமே. கண்டிப்பாக வலிக்கும்னு எனக்கு தெரியும், பட் ட்ரை. சேஞ்ச். இது அடுத்த எக்ஸசைஸ். இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா இது நம்ம ட்ரைசெப்ஸ்க்கு எங்கேஜ் ஆகும். ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த மூவ் பண்ணும் போது உங்கள் ட்ரைசெப்ஸ் எங்கேஜ் ஆகுதான்னு எப்போவுமே நோட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ணுறதுல ஏதோ தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது பண்ணும் போது உங்களோட ட்ரைசெப்ஸ் நல்லா எங்கேஜ் ஆகணும். இந்த ஒர்க் அவுட் அந்த பகுதிக்கு தான். இந்த ஒர்க் அவுட்டுமே அகெயின் உங்கள் ட்ரைசெப்ஸை தான் எங்கேஜ் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணும் போதும் உங்களுக்கு பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ் இதெல்லாம் நல்லா எங்கேஜ் ஆகுதான்னு கவனமாக பாருங்கள். எந்த ஒரு ஒர்க் அவுட்லேயும் ஃபார்மில் தப்பு பண்ணாதீங்க, இல்லைன்னா அன்னெசரி இன்ஜுரிஸ் இல்லை அன்னெசரி பெயின்ஸ் உண்டாகும். ஸோ அதை மாத்திரம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ஷனில் நம்ம 15 secondsம் திருப்பி ஆப்போசிட் டைரக்ஷனில் 15 secondsம் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக 30 seconds.
இது ப்ரேயர் போஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவுமே உங்களோட ஆர்ம்ஸ், ட்ரைசெப், ஷோல்டர் எல்லா மசில்ஸுமே என்கேஜ் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு? நல்லா எஃபெக்டிவாக இருந்துச்சா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி என்னோடய சேனலில் வேறு வீடியோஸும் இருக்குது. எப்படி நம்ம எக்யூப்மெண்ட்ஸே இல்லாமல் 10 மினிட்ஸில் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணலான்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கான எல்லா லிங்க்ஸும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Until then, signing off. இப்படிக்கு நான்சி.